பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிமான் வாருங்கள் என்று வேதம் அழைக்கிறது. அப்படியாக இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்றாய் கூடி வரும்படியாக கர்த்தருடைய பரிசுத்தமான முத்துக்களை வேதத்திலிருந்து எடுத்து மாலையாய் கோர்க்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்திற்காக கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த ஈரோடு திருச்சபைக்கு வருவது எனக்கு ஒரு மலரும் நினைவுகளை போல. 1981 வருடத்திலிருந்து சுமார் 3-4 ஆண்டுகள் அந்த அடுத்த ரோட்ல தான் நாங்கள் குடியிருந்தோம். 40 வருஷத்துக்கு மேல ஓடிடுச்சு. அப்ப வாலிபனாக இந்த சபையிலையும் எங்க அப்பா இந்த சபையை நிறுவுவதற்கு அநேக பிரயாசப்பட்டார். அநேக ஆத்துமாக்களை இந்த திருச்சபைக்கு கொண்டு வருவதற்கு அவர் பிரயோஜனமாக இருந்தார். இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பதற்காக நான் கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தகப்பனார் இன்று அவர் உயிரோடு இல்லை. 2017 அவர் காலமானார். அநேகருக்கு அவரை தெரியும். பீட்டர் சைமன் அவர்கள் எல்என்ஜி ஒயிட் அம்மையாருடைய அநேக புஸ்தகங்களை தமிழிலே மொழிபெயர்த்து நம்முடைய கரங்களிலே கொடுத்தவர். இங்க இருக்கிற நிறைய மூப்பர்களையும் எனக்கு தெரியும் அந்த காலத்துல இருந்து. இன்று உங்கள் மத்தியில இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க ஜெயந்தி டெய்லர், அவங்க ஃபேமிலி, ஷீபா அவங்க மகன், அவங்க எல்லாம் இருக்கிறது சந்தோஷம். பிரதர் ரமேஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன். ஆரம்ப காலங்களிலே அநேக புஸ்தகங்களிலே ஒன்றாக சேர்ந்து இணைந்து செயல்பட்டோம். இப்போவும் புஸ்தக ஊழியர் நிறைய நடக்குது. ஆனா அதெல்லாம் என்னோட மருமகன் பாத்துக்கிறாரு. நான் ஃபுல்லா ப்ரீச்சிங்ல வந்துட்டேன். அதனால இன்று உங்கள் மத்தியில இருப்பது குறித்து சந்தோஷம். நிறைய சத்தியங்களை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவைகள் பிரயோஜனமா இருக்கும்படியாக சற்று நேரத்தை நாம் அவருக்கென்று கொடுத்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து இந்த நாளும் நாளை காலையும் நாளை மதியமும் மகத்துவமான சத்தியங்களை படிப்பதற்காக காத்திருக்கிறோம். தேவன் நன்மையினால் நம்மை முடிசூட்டுவாராக. இந்த நாளிலும் வேதத்திற்கென்று படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 10 ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் என்ன? The name of God. எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கோயம்புத்தூர் சர்ச்சில் எழுப்புதல் போட்டு நடந்தோம். எல்லாம் ஜாம் பேக்ட் 2 நாள். கூட்டம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இல்லை. இன்னைக்கு நம்ம படிக்க போற சப்ஜெக்ட் அவ்வளவு அருமையான ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை கேட்கறதுக்கு நிறைய பேர் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் இருக்கிற நம்மில் கிரியை செய்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு இந்த நாளிலே இந்த செய்தியை அவர் பயன்படுத்துவார் என்று கர்த்தருக்குள் நான் நம்புவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வேதத்தை திறந்து நாங்கள் பேசுகிறோம். எங்களோடு கூட பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாய் ஒரு தலைவனை தெரிந்து கொண்டார். இந்த தலைவனுக்கு மோசே என்கிற பெயர் இருந்தது. ஆண்டவராகிய தேவனோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவத்திலே வளர்ந்து வருகிறான் மோசே. அந்த சூழ்நிலையில் வனாந்தரங்களிலே ஆடுகளை மேய்க்கும் போன ஒரு இடத்தில் வைத்து மோசேயினுடைய முற்பிதாக்களின் தேவன் மோசேவுக்கு எரிகிற ஒரு அக்கினி செடியிலே தரிசனமாகிறார். இந்த அக்கினி செடி வெந்து போகாமல் இருப்பது என்ன என்று சொல்லி அதன் அருகாமையிலே பார்க்க போகிற அனுபவத்தில் எரிகிற அக்கினி செடியிலே பிரசன்னமாயிருக்கிற தேவன் மோசேயோடு கூட பேசுகிறார். மோசஸ் மோசஸ் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒரு பெரிய பொறுப்பை அவருடைய கரங்களிலே கொடுக்கிறார்.
அந்த பொறுப்பை அவருடைய கரங்களிலே கொடுக்கும் பொழுது மோசேயினுடைய பெயரை அறிந்து வைத்திருக்கிற தேவன் தான் யார் என்று மோசேவுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னோடு கூட யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணும் இல்லையா? இப்ப பாஸ்டர் இதை பத்தி 2 வார்த்தை சொன்னார், நான் யார் அப்படின்னு ஒரு சின்ன பேக்ரவுண்ட். அந்த மாதிரி மோசேயோடு கூட பேசுகிற இந்த எரிகிற அக்கினிச்செடியில் தரிசனமாகும் தேவன் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் யார்? அப்ப இவர்களோடு கூட மோசேயோடு கூட பேசுகிற இந்த தேவன் தான் யார் என்று சொல்லி அறிமுகம் செய்கிறார். எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரு கையில விசிட்டிங் கார்டு வச்சிருப்போம், பிசினஸ் கார்டு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். நான் எந்த கம்பெனில வேலை செய்யறேன், என்னுடைய பொறுப்பு என்ன, என் டெசிக்னேஷன் என்ன, எந்த தேசத்தை எல்லாம் நாடு எல்லாம் எந்த ஏரியாவை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறத இந்த பிசினஸ் கார்டுல இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய விசிட்டிங் கார்டை வாய் வழியாய் மோசேவுக்கு சொல்லுகிறார். I am God of Abraham, I am God of Isaac, and I am God of Jacob. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகம் செய்து மோசேயோடு கூட பேசுகிறார். மோசஸ் மோசஸ். இப்ப 2 பேருக்கு ஒரு சம்பாஷணை நடக்குது. இந்த சம்பாஷணையை நீங்கள் எப்படி படித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியல. ஆண்டவராகிய தேவன் இந்த திருச்சபையை தெரிந்தெடுத்தார். இந்த திருச்சபைக்கு மகத்துவமான வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தை படிக்கும் பொழுது பரலோகம் இந்த வேதத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதோ அப்படி புரிந்து கொள்ளும்படியாக தேவன் உணர்த்தி காட்டி கொடுத்த திருச்சபை தான் the Seventh Day Adventist Church. 2 பேருக்கும் நடைபெறுகிற சம்பாஷணை, அந்த சம்பாஷணையிலே எதற்காக ஆண்டவர் மோசேயை அழைத்தார் என்பதை அவர் சொல்லுகிறார். 13ஆம் வசனம். ஒரு பிராக்டிக்கலான ஒரு கொஸ்டின் கேட்கிறார். நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டு வாப்பா, நீதான் கேப்டன் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட சொன்ன உடனே மோசே ஒரு கேள்வி கேட்கிறாரு. யதார்த்தமான ரியலிஸ்டிக் கொஸ்டின், தேவைப்படுகிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? நான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அவங்க அவருடைய நாமம் என்ன? தமிழ்ல அவருடைய நாமம்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல வாட் இஸ் ஹிஸ் நேம்? இந்த சாயங்கால வேளையிலே பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஈரோடு திருச்சபையிலே அமர்ந்திருந்து வேதத்தின் ரகசியங்களை படித்துக் கொண்டிருக்கிற என் ஜனமே, வாட் இஸ் தி நேம் ஆஃப் யுவர் காட்? உங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் என்ன? அவருடைய பெயர் என்ன அப்படின்னு அவங்க கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 14. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இப்பதான் தன்னுடைய பெயரை சொல்றார். The identity of God is revealed. தான் யார், தன்னுடைய பெயர் என்ன? இதுக்கு முன்னாடி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்கள் முற்பிதாக்களுடைய தேவனாக நான் இருக்கிறேன் சொன்ன இந்த ஆண்டவர், இந்த தேவன், அவர் சொல்லுகிறாரு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுவாயாக என்றார். பியூட்டிஃபுல்.
மோசே கேட்கிறாரு, இந்த அனுப்பினவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அந்த ஜனங்களுடைய முற்பிதாக்களின் தேவன் தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் என்னை அனுப்புகிற உங்களுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? இந்த சாயங்காலத்துல உங்க முன்னாடி இந்த கேள்வியை வச்சு இந்த கல்லுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்துவ அருமையானவர்களே, வாரம் நம்ம எல்லாம் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறோம். நான் ஒன்றை என்னுடைய ஊழியத்திலே முக்கியமாக வைத்திருக்கிறேன். என்னன்னு சொன்னா, தெரிஞ்ச தெரிஞ்ச சப்ஜெக்ட பேசுறதுக்கு நான் வர்றதில்லை. நிறைய ரிவைல் மீட்டிங்ல என்னோட சிறப்பு நீங்க கேட்டிருப்பீங்க. தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசன அம்மையார் மூலமா இந்த திருச்சபைக்கு மகத்துவமான சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அவர் சொல்றாரு, எல்என்ஜி ஒயிட் கோட், nothing is so close to the heart of God as his church. இந்த திருச்சபை போல என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றமான சபை வேறொன்றும் இல்லை. எந்த சர்ச் அது? The Seventh-day Adventist Church. கிறிஸ்துவ அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்லுன்னு ஒண்ணு மோசே கேட்கிறாரு, உங்க பேர் என்னன்னு சொல்லுவேங்கிறதுக்கு அவர் சொல்றாரு, போய் சொல்லு, I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல். அப்படின்னு ஆண்டவருடைய பேர் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறவர். I am that I am. அதோட முடிஞ்சிருச்சா? இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக என்று. 15 மேலும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறதோட முடியல. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார் நீ என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. மாறுறார். நல்ல சீக்வன்ஸ கவனிங்க. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்னு சொன்னாரு. உங்க பேர் என்னன்னு கேட்டோம்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன், I am that I am அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல்லு அப்படின்னு நிறுத்தல. மேலும் அடிஷனல், தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம். This is my name forever. என்ன சொல்ல வர்றாரு? என்னதான் நான் உங்க முற்பிதாக்களின் தேவன் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு தேவனா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற பேரு தான். ஆனா நீ போய் சொல்லும் போது எனக்கு பிடிச்சமான ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்றைக்கும் நான் வச்சிருப்பேன், ஃபார் எவர் வச்சிருப்பேன். அந்த பேரு இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற என் பேர் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு, நித்தியத்திற்கும் நான் வைத்துக் கொண்டிருக்கும் பெயர், I am God of Jacob. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு கேள்வி வருகிறது. தன்னுடைய பெயரை மறைத்து ஆபிரகாமுடைய முற்பிதாக்களுடைய பெயர்கள் மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து அதற்கு முன்பு தன்னை வேறு மாதிரி விளங்க செய்த தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய பெயர்களை எடுத்து அந்த பெயரை நித்தியத்திற்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். அதோட விட்டாரா? விடல. அடுத்த லைன் கவனிங்க. தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். அப்படி என்னங்க அர்த்தம்?
எம்பசிஸ். அதாவது இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அப்படிங்கிறது நித்தியத்திற்கும் இருக்கும். அது மாத்திரமல்ல, தலைமுறை தோறும் தலைமுறை தோறும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றாரு. இதுவே என் பேர் பிரஸ்தாபம். I am delighted to be called. என்னை இப்படி கூப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னு சொன்னா, நான் யாக்கோபின் தெய்வம். இங்கிலீஷ்ல சொல்லுது, this is my name forever and this is my memorial unto all generation. என் பேர் பிரஸ்தாபம். அப்ப ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பேர்ல ஒரு மெமோரியல், ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்கிறாரு. வேதாகமத்துல வேறொரு நினைவு சின்னம் வச்சாரு. அந்த நினைவு சின்னம் இதோ, நானே உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் என்று அறியும்படிக்கு உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் ஓய்வு நாளை கொடுத்தேன். மெமோரியல் சாபத். இன்னொரு மெமோரியலையும் கொடுத்தாரா? அது நித்தியத்திற்கு இருக்குமா? தலைமுறை தலைமுறை தோறும் இருக்குமாம். ஓய்வு நாள் நித்தியத்திற்கும் இருக்கும் என்று சொன்னால் தன்னுடைய பெயரும் நித்தியத்திற்கு இருக்குமாம். அந்த பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற பெயர் அல்ல. I am God of Jacob. அப்ப ஒரு கேள்வி வருது, இந்த ஜேக்கப் யாருப்பா? இந்த ஆபிரகாம் யாருப்பா? இந்த ஈசாக்கு யாருப்பா? இவங்களுடைய பெயரை எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய பெயரை விட்டு இவங்களுடைய பெயரை கூட சேர்த்துக்கிட்டு நான் காட் ஆஃப் ஜேக்கப் சொல்றதுல பெருமைப்படுவது மாத்திரமல்ல, ஆனா ஒரு மெமோரியல் பேர் பிரஸ்தாபம் ஓய்வு நாளுக்கு சமமா கொண்டு வந்து வச்ச போதுதான் இதை படிச்ச போது நான் ஷாக் ஆகி போயிட்டேன். என்னடா அது? ரெண்டு மெமோரியல், ஒன்று ஓய்வு நாள், இன்னொன்று அவருடைய பெயர். ஏன் சொன்னா பைபிள் சொல்லுது, this is forever. இதோட முடிஞ்சிருச்சா? முடியல. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் தரிசனமாகும் போது நான் எந்த பேர்ல தெரியுமா தரிசனமானே? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் தரிசனமானேன். பின்னாடி சொல்றாரு, ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்பதான் தெரியுது, இவருடைய பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமத்தை உடைய இந்த தேவன். அவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு கூட பழகும் பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றுதான் தன்னை அறிமுகப்படுத்தினாரே ஒழிய, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற யாவே என்கிற பெயரை அவர் பயன்படுத்தல. ஏன் சொல்றாரு? யாவே, யெகோவா என்னும் நாமம். அப்ப இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு யெகோவா அப்படின்னு பேரு. ஆங்கிலத்துல I am that I am. அவர் இருக்கிறவர், நேற்றிருந்தவர், இன்று இருக்கிறவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர், ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட தேவன் யாவே. கிறிஸ்துவில் அருமையானவர்களே, யூதர்கள் தங்களுடைய வாய் வழியாய் யாவே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? யாவே, யெகோவா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய நாமம், இஸ் நேம், அவருடைய பெயர், இந்த நாமம் பரிசுத்தமான ஒரு நாமம். இந்த பரிசுத்தமான நாமத்தை ஆவியாகிய மனுஷன் வாய் வழியாய் உச்சரிப்பதற்கும் அபாத்திரனாய் இருக்கிறேன் என்பதை அறிந்த யூதர்கள் யாவே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்? கடவுளுடைய பரிசுத்தை ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டு சர்ச்சுக்குள்ள வந்து மொபைல் போன்ல பேசுறதுல இருந்து, மொபைல் போன்ல பாக்குறதுல இருந்து, உள்ளுக்குள்ளேயே மெசேஜ் அனுப்பிக்கிறதுல இருந்து, எந்திரிச்சு போறது வர்றது, நடக்கிறது, பிள்ளைகளை விளையாட விடுறது எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது என் இருதயத்திற்கு ஏற்ற சபை. இந்த யாவே அப்படிங்கிற அவரோட பெயரை நித்தியத்துக்கு வச்சுக்க மாட்டாரா?
அதனாலதான் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த யாவேங்கிற பேருக்கு பதிலா வேற சில பேர்லாம் யூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய ஜெபங்கள்ல அவங்க யூஸ் பண்ற பேரு அடோனாய். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. யாரு இவரு? ஆண்டவராகிய தேவன் எரிகிற அக்கினிச்செடியிலே மோசேவுக்கு தரிசனமான பொழுது பிதாவா, குமாரனா, பரிசுத்தாவியானவர். கேள்வி கேட்டா நம்ம சர்ச்சில் குழம்பி போயிடும் அப்படியே. நான் இந்த அட்வென்டிஸ் சர்ச்சில் பிரசங்கம் பண்ற மாத்திரம் இல்ல, சண்டே சர்ச்சஸ்ல நிறைய பிரசங்கம் பண்றேன். வர டிசம்பர் 31 நைட் ஒரு சர்மன், மிட் நைட் ஒரு லுத்ரன் சர்ச்சில் சர்மன், 1ஆம் தேதி காலையில் நம்ம சர்ச்சில் சர்மன். த்ரூ அவுட் த நைட் 3 சர்மன், 3 சர்ச்சில். ஏன் அப்படின்னா, இந்த சர்மன் எல்லாம் அந்த சர்ச்சில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இப்படி எல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு அவங்க கேட்கிற கேள்வி. இப்படி எல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு இப்பயே யோசிக்காதீங்க, இது முடியும் போது உங்களுக்கு தெரியும். நாற்பது ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தின தேவன் யார்? பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் இவர்களை வழிநடத்தின அந்த தேவன் யார்? வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து கொடுத்த who is that God? அந்த தேவன் யார்? வாய் வழியாய் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட கற்பனைகளை எழுதி கொடுத்த தேவன் யார்? The finger that wrote the 10 commandments of God. யாரு? ரொம்ப ஈஸியா பேசிட்டு போயிடுவாங்க மத்த சர்ச்சைக்காரங்க 10 கற்பனைகள் சொன்ன உடனே. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்துல ஒரு அந்த செக்ஷன் மூலமா ஒரு எஃபோர்ட் மீட்டிங். நான் தான் ஸ்பீக்கர். 5 நைட்டு பப்ளிக் ஆடிட்டோரியம். ஒரு 150 அட்வென்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு 100 நான் அட்வென்டிஸ்ட் இருக்கிறாங்க. 10 கற்பனைகளை பத்தி பேசுறேன். வெள்ளிக்கிழமை நைட் பாஸ்டர் அவரு செக்ஷன் பிரசிடென்ட் சொல்லிட்டாரு, நீங்க இதைத்தான் பேசணும், அந்த தான் பேசணும். பேசி முடிச்ச உடனே ஒரு நாடகம் போடுவேன், இந்த 10 கற்பனைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. நாடகம் போட்டு முடிச்ச உடனே எல்லாரும் எழுந்திருந்து கை தட்டிட்டாங்க. சப்ஜெக்ட முடிச்சு கீழே இறங்கி வந்து நானு, என் வைஃப், பிரசிடென்ட், செக்ரட்டரி எல்லாம் நின்று இருக்கோம். ஒரு ஜோடி வேகமா ஓடி வந்தாங்க. ஒரு போதகர், அவருடைய மனைவி. ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில 10 கற்பனைகள் இவ்வளவு ஆழமான அர்த்தமுடையது அப்படின்னு எங்களுக்கு தெரியாமையே இருந்துட்டு நாங்க ஓய்வு நாளை கடைபிடிக்காம இருந்துட்டோம். இன்னைக்கு நீங்க எங்களுக்கு விளக்கி காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலில் விழுந்துட்டாங்க. இப்ப கேள்வி, ஏன் காலியா விழுந்தாங்க? Praise God. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் அவர்களை ஊடுருவி செல்லும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்னும் கேட்கும் ஒரு கூட்டத்தை தேவன் ஆயத்தம் செய்வார். Praise God. இந்த 10 கற்பனைகள் எழுதி கொடுத்த தேவன் யார்? தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையே, தாகமாய் இருக்கிறதே, கண்மலையை பார்த்து சொல். கண்மலையை பார்த்து சொல்லும்படியாக மோசே கண்மலையை பார்த்து சொல்வதற்கு பதிலாக இதோ தன்னுடைய கையில் இருக்கும் தடியை எடுத்து அவன் கோலை எடுத்து அவன் அடித்த பொழுது தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரை பிளந்து கொடுத்த தேவன் யார்? யாவே இருக்கிறவராகவே இருக்கிறான். அடோனை. இவர் யாரு? வெளிப்படுத்தல் 1:8. நல்லா கவனிங்க. இருக்கிறவரும்
இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நிறுத்திங்க. கடவுள் மோசேயிடம் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படிங்கிற நாமத்தினால அவங்ககிட்ட நான் பழகல. நான் அவங்களோட பழகும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற நாமத்துல நான் பழகினேன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் அப்படி இந்த வசனம் சொல்லுது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். யாருது? இயேசு. ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் அலோன். நிறைய பேர் ஒரு தவறான கொள்கையை வச்சிருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல இயேசு இல்ல, புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான் இயேசு வந்தாரு. இந்த யாக்கோபின் தேவன் இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில ஈரோடு சபைக்கு வைக்கிற கேள்வி, நான் ஏன் யாக்கோபோட பேரை என் பேரோட வச்சுக்கிட்டேன் தெரியுமா? இங்க அமர்ந்திருக்கிற உங்களுடைய பெயரை என் பெயரோட சேர்த்து ஐ எம் காட் ஆஃப் ஷீபா அப்படின்னு சொல்லுவாரா? ஷீபாங்கிற பேர் தெரிஞ்சதுனால சொல்றேன். இல்ல ஐ எம் காட் ஆஃப் அவர் பிரதர் ரகுராஜ் அப்படின்னு சொல்லுவாரா? நம்ம பேரை சேர்ப்பாரா? நம்ம உடனே நினைக்கிறோம், ஐயோ நான் பாவியா இருக்கிறபடியால் தேவன் எப்படி என் பெயரை சொல்லுவார் என்று. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுவே என் பெயர் புஸ்தகம். This is forever. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற யெகோவா என்கிற பெயரை சொல்ற எனக்கு விருப்பம் இல்லப்பா. நான் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தெய்வமாய் இருக்கிறேன். இது என்றைக்கும் இருக்கும். Because this is my memorial. அப்போ ஒரு கேள்வி வருது, அப்படி யாக்கோபு என்னதான் பண்ணிட்டாரு? வருதா இல்லையா? எதுக்காக இந்த யாக்கோபுடைய பெயர் எடுத்து தன்னுடைய பெயரோடு கூட சேர்த்துக்கிட்டு இந்த பெயரத்தை நான் எப்போதைக்கு வச்சுக்கிறேன், இந்த பெயரத்தை நான் எப்ப வச்சுக்கிறேன் அப்படின்னு பிடிவாதமா பேசிட்டு இருக்கிறார் பைபிள்ல. அவருடைய பெயரை மறைத்து அவருடைய அடையாளமாக அவர் சொல்வதில் விருப்பப்படுகிற பெயர், பாவிகளாகிய மனுஷனுடைய பெயர்களை எடுத்து தன்னுடைய பெயரோடு கூட இணைத்து சொல்லுகிறார், I am God of Jacob. இந்த சாயங்கால வேளையில பரிசுத்தவான்களாய் அமர்ந்திருக்கிறோமா? ஆண்டவரே நான் பரிசுத்தவானாய் இருந்தால்தான் என்னுடைய பெயரை உம்முடைய பெயரோடு கூட சேர்த்துக் கொள்வீரா? ஒருவேளை நான் பாவியாக இருந்தால், இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் ஐயா. யாக்கோபின் தேவன். ஓசியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நல்லா கவனிங்க. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். கரெக்டா? ஏசாவுடைய குதிகாலை பிடிச்சிட்டு அவன் மறந்துட்டார் பிறக்கும் போது. தன் பலத்தினால் தேவனோட போராடினான். இப்ப ஒரு கேள்வி, இந்த வசனத்துல இருக்கிற 2 பகுதியும் ஒரே கனெக்ஷனா வெவ்வேறு கனெக்ஷனா? வெவ்வேறு கனெக்ஷன். ஒன்று அவன் பிறப்பை பற்றி சொல்லுகிறது, ஆனால் 2வது பகுதி அந்த ராத்திரியிலே யாப்போக்கு ஆற்று கரையிலே யாக்கோபு தேவனோடு கூட போராடின போராட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை இந்த ஓசியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். தன் பலத்திலே தேவனோடு போராடினான். என்ன போராடிட்டாரு? என்ன பலம் வச்சிருந்தாரு அவரு போராடுறதுக்கு? 4. அவன் தூதனானவரோட போராடி, நல்லா கவனிங்க, அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். இங்க நிறுத்திக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, அது எப்படி ஒரு மனுஷன் தேவதூதனோடு போராடி ஜெயிக்கிறது? கேட்டிருக்கீங்களா அந்த கேள்வியை? Is it possible for a human being to win over angel?
ஆனா வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அப்ப ஒரு கேள்வி கேட்கணும், எப்படியா அதை எப்படி ஜெயிக்க முடியும்? நல்லா கவனிங்க. அடுத்தது, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இங்கதான் கொஞ்சம் டிப்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இந்த யாக்கோவை பத்தி நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. யாக்கோவும் வந்திருந்த தேவதூதனும் ஒரு ராத்திரியிலே போராடினார்கள். கேட்டிருக்கீங்களா நிறைய பிரசங்கம்? கேள்வி, கட்டிப்பிடிச்சு பிறந்தாங்களா? அப்படி யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு தயவுசெய்து பேசுங்க, கொஞ்சம் புரிய வைங்க. வந்திருக்கிற தேவதூதனும் இந்த மனுஷீகத்திலே பாவியா இருக்கிற இந்த யாக்கோபோ ரெண்டு பேரும் போராடி மனுஷன் ஜெயிச்சானா? ஜெயிக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன ஒரு கற்பனைக்குள்ள போயிடுறோம், என்ன ஒரு இமேஜினேஷன், ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அப்படி போராடுறத யாக்கோபு ஜெயிச்சிட்டான்பா. ஜெயிக்க முடியுமா? ஆனா ஒரு டிப்ஸ் சொல்லுது, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். 5ஆம் வசனம், கர்த்தராகிய அவர் யாரு? இந்த யாக்கோபோடு கூட போராடினது. நல்லா கவனிங்க, கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். நிறுத்திக்கோ. இப்ப உங்களுக்கு கேள்வி, வேதாகமத்தில் சேனைகளின் தேவன் சொல்றது யாரு? யாரு? நாளைக்கு மத்தியானம் படிப்போம். யோசுவாவோடு கூட ஒரு பெரிய வாரியராக நின்று கொண்டிருக்கிறார். அப்ப யோசுவா கேட்கிறாரு, நீ என் பக்கமா அவர் பக்கமா? அப்ப வந்திருக்கிறவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய சேனையிலிருந்து வந்தேன். நாளைக்கு மத்தியானம் அந்த கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. நான் கர்த்தருடைய சேனையிலிருந்து வந்தேன், சேனையின் தளபதியாக. இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்ப கேள்வி, இந்த யெகோவா யார்? யாருங்க? ஜீசஸ். அப்ப யாக்கோபு சந்திச்சது யாரு? ஜீசஸ். சேனைகளின் அதிபதி யாரு? ஜீசஸ். 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தது யாரு? ஜீசஸ். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவது யாரு? ஜீசஸ். ஏன் இன்னொரு படி மேல போய் ஆதாம் ஏவாளையும் சிஷித்தது யாரு? ஜீசஸ். ஆனா என்ன கேள்வினா, யாக்கோபு அப்படின்னா எத்தன் அப்படின்னு அர்த்தம், ஏமாற்றுகிறவன் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ் டிக்ஷனரி நான் படிக்கும்போது சொல்லிச்சு, a man of fraud. தன்னுடைய சகோதரனை ஏமாற்றின ஒரு மனிதன், தகப்பனை ஏமாற்றின ஒரு மனிதன். இந்த எத்தன், இந்த ஏமாற்றுகிறவன் அவனுடைய பெயரை எடுத்து ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பெயரோடு கூட இணைத்து சொல்லுகிறார், இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். Here is hope tonight. இந்த ராத்திரியிலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நான் எவ்வளவு பாவத்தின் ஆழக்குழிகளிலே விழுந்திருந்தாலும், ஆண்டவராகிய தேவனை விட்டு நான் வழி தப்பி ஓடி போகிறவனாக இருந்தாலும், இந்த யெகோவா என்னும் நாமமுடைய சேனைகளின் அதிபதியாய் இருக்கிற தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களையும் என்னையும் பாவக்குழிகள் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை அழைத்து நம்முடைய பெயரை அவரோடு பெயரோடு கூட இணைத்துக் கொள்வதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதை விட என்ன பெரிய ஹோப் வேணும்? யாக்கோபு ஓடி போனான். 20 வருஷம் தன் சகோதரனை விட்டு பிரிந்திருந்தான். ஆண்டவராகிய தேவன் யாக்கோபை மறுபடியும் சொந்த ஊருக்கு போக சொல்லுகிறார். என்னோடு கூட சேர்ந்து யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசி. இப்ப நம்ம என்ன படிக்கிறோம்னா, எதுக்காக ஆண்டவர் யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொன்னார்? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரு பெரிய பட்டாளத்தோட வர்றான். போகும்போது தனியா போனா,
நீங்க பைபிள் வாசிங்கன்னா ஒரு கோலோட ரொம்ப நான் கீழே வரும் அந்த வசனம். ஆனா ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி படிச்சீங்கன்னா ராத்திரி அவன் கையில எண்ணெய் இருக்கும் வனாந்தரத்துல. அவன் லாபானுடைய வீட்டுக்கு ஓடி போறான். மாமா வீட்டுக்கு ஓடி போகும்போது ராத்திரியில தூக்கம் வருகிறது, ரொம்ப டயர்டா போய் அந்த பாலைவனத்துல அவன் ஒரு சின்ன கல்லை எடுத்து தன்னுடைய தலைக்கடியில வைத்து அவன் தூங்கும் பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்படுகிறது. ஒரு உடன்படிக்கையை தேவன் அவனோடு கூட செய்கிறார். ஆண்டவரே, நான் புறப்பட்ட இடத்துல இருந்து என்ன மறுபடியும் நீங்க திருப்பி கொண்டு வருவீங்கன்னு சொன்னா, you are my God. இப்ப 20 வருஷம் கழிச்சு திரும்பி வரான். போகும்போது தனியா போனவரு திரும்பி வரும்போது படை பட்டாளத்தோட வராரு. ஃபேமிலி, சொத்து, வெல்த் எல்லாம் இருக்கு. எல்லா விதமான மிருகங்களோடு பெரிய பணக்காரனா திரும்பி வர்றார். இப்போ அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. தன்னுடைய சகோதரனாகிய ஏசா 400 வீரர்களோடு எதிர்த்து வருகிறான். எதுக்கு வருவாரு 20 வருஷம் கழிச்சு? அண்ணன் பழி வாங்கிடணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்திட்டு போனேன்லவா. ஏசா ஒரு சோல்ஜர், வேட்டையாடுவதிலும் எப்படி வித்தை செய்வதிலும் வாழ்வீச்சிலும் சிறந்தவன். ஆனா இந்த யாக்கோபு பாவம் குடும்பத்தை அவனுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. 400 வீரர்களோடு கூட வருகிறான் என்ற பொழுது பயம் அவனை ஆட்கொண்டது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது தன்னுடைய சொத்தெல்லாம் காப்பாற்றணும், தன்னுடைய ஃபேமிலி எல்லாம் காப்பாற்றணும் சொல்லி எல்லாம் ஹியூமன் ஸ்ட்ராட்டஜி மைண்ட் மிலிட்டரி மாதிரி வேலை செஞ்சு ஒரு சொத்தெல்லாம் இந்த பக்கமோ, ஒரு சொத்தெல்லாம் அங்க நெல்லு, ஒரு சொத்தெல்லாம் தங்கியவரு அவன் வந்து நம்மளை அடிச்சாலும் ஒருத்தர் அடிச்சா போதும் மத்தவங்களும் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஐடியா பண்ணி எல்லாரையும் தனியா வச்சு விட்டு வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்த பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீர் அல்லவா. உன்னை அனுப்புகிற தேவன் மறுபடியும் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீர் அல்லவா. என்கிற அனுபவத்திலே ஒரு ஏணியை வைத்து பரலோகத்தையும் பூமியையும் இணைத்தீர் அல்லவா. ஜெபம் ஏணியின் வழியாய் மேலே ஏறி சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் தேவதூதர்களாய் ஏணியின் வழியாய் கீழே இறக்கி வந்த சொல்லவா. என்ன கொண்டு போக மாட்டீரா? அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது புத்தியும் அளவும் அவனோட போராடி, அவன் அந்த ராத்திரி இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கை அவன் தோள் பட்டையில விழுகுது. யாரா இந்த ராத்திரியில? யாராவது திருடனா இருக்குமோ, கொள்ளைக்காரனா இருக்குமோ, இல்ல எதிரிகள் தான் வந்து சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு பயத்தோடு பார்த்தா தேவ தூதன் நின்று கொண்டிருந்தான். 25 அவனை மேற்கொள்ளாததை கண்டு, யார வந்திருக்கிற இந்த தேவதூதனால யாக்கோபை ஜெயிக்க முடியல. எனக்கு ஒரே ஆச்சரியம். இதை எடுத்துட்டு அந்த காலத்துல ரெஃபரன்ஸா பாக்குறேன். எப்படிங்க பாசிபிள்? என்னதான் சொல்ல வர்றாங்க பைபிள்ல? அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனோடு போராடுகையில் யாக்கோபின் தொலைச்சந்து சுளுக்கிற்று. தமிழ்ல சுளுக்கிட்டு போட்டிருக்கு, ஒரிஜினல் லாங்குவேஜ்லயும் இங்கிலீஷ்லயும் அப்படி போடல. Jacob's thigh was out of joint. Fracture. கழண்டு வந்துருச்சு. நடக்க முடியுமா? யுத்தம் பண்ணுவாரா? வந்திருக்கிறோட சண்டை போட்டுருவாரா? கட்டி புரண்டுருவாரா? நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஜெயிச்சு சொல்லிடுவாரா யாக்கோபு? அந்த ராத்திரி முழுவதும் வந்திருக்கிற தேவதூதனோடு கூட யாக்கோபு போராடி கொண்டிருக்கும் பொழுது, ஐயோ பொழுது விடுகிறதே, என்னை போகவிடு என்று சொல்லி அவனுடைய தொடைச்சந்தை அடிச்சார். அடிச்சு அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? வலி தாங்க முடியல. இப்ப யாக்கோபு இந்த வந்திருக்கிறவரோடு செய்கிற யுத்தத்தை வைத்து, என்ன யுத்தம் நான் இன்னும் சொல்லல, வந்திருக்கிறவரோடு செய்கிற யுத்தத்தை விட்டுட்டு ஐயோ அப்படின்னு தன் காலை பிடிச்சு அவனுடைய உடல் வலி தன்னுடைய உடல் வலியை காட்டிலும் மேலாயிருந்தது. இப்ப யாக்கோபு ஒரு தீர்மானம் பண்ணணும். உள்ளத்தின் வலியா உடல் வலியா? 26
அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அப்படி என்ன அர்த்தம்? இந்த தொடர் சுழுக்கு கொண்டு வந்தோம், போன் ஜாயிண்ட கழட்டதுக்கு அப்புறமும் அவன் போராடிட்டே இருக்கான். அவனல, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கிறது ஆண்டவரே, அந்த ஏக்கத்தை நீங்க நிறைவேற்றினால் ஒழிய நான் உண்மை போக விடுவதில்லை. பொழுது விடுகிறத பாரு, லெட் மீ கோ, நான் போனோம் மந்திரியோடு சொல்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். இப்ப கேள்வி, ஆசீர்வாதம்னா என்ன? வீடு வாங்குறதா? கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? அதே கேட்கிறார் யாக்கோபு. யாக்கோபு ஆசீர்வாதத்துல குறைஞ்சவரா இருந்திருக்கிறாரா? யாக்கோபு பணக்காரனா வந்திருக்கானா, ஏழையா வந்திருக்கானா? பணக்காரனா வந்திருக்கிறாரு. சாதாரண பணக்காரனா? பெரிய பணக்காரன். நீயா வந்தார், ஒண்ணும் இல்லாம ஒரு கோலோட வந்தவர். இன்னைக்கு ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துட்டு, குடும்பம் எல்லாம் எடுத்து, பிள்ளைகளின் பிள்ளைகள் எடுத்துட்டு எல்லாத்தையும் கடந்து வரும்பொழுது அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. ஆனாலும் அவன் வந்திருக்கிற தேவதூதனோடு கூட சொல்லுறான், unless you bless me, I will never let you go. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக. என்ன ஆசீர்வாதம்? அப்படின்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உனக்கு குறைவு. என்ன ஆசீர்வாதம்? 27 என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். ஏன் வந்திருக்கிறவரு ராத்திரி முழுது யாருன்னு அடையாளம் தெரியாம சண்டை போட்டு இருக்கிறாரா என்ன? யோசிச்சு பாத்தீங்களா? விடிய காலம் வந்துருச்சா, நான் போகிறேன் முடியும் சொல்றாரு, நான் உனக்கு போக விடுவதில்லைங்கிறாரு, சண்டை தொடர்றாரு, அடிச்சுட்டாரு, அப்பயும் விட மாட்டேங்கிறாரு. பொழுது விடிஞ்சிருச்சு, ஐயோ நான் போகணும், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே இப்ப அவன் பேரை சொல்லணும். இப்ப கேள்வி, வந்திருக்கிறவருக்கு பேர் தெரியாம போராடுறா. அப்ப ஏதோ ஒண்ணு நமக்கு புரியல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சாயங்கால வேளையில, வாட் இஸ் யுவர் நேம்? உங்க பேர் என்ன? ஆண்டவரே, என் பேரு யாக்கோபு. நான் ஒரு எத்தனை ஆண்டவரே ஏமாற்றுகிறேன். எங்க அப்பாவை ஏமாத்தி போட்ட ஆண்டவரே, என் சகோதரனை ஏமாத்தி போட்ட ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, I'm a cheater. I'm a fraud. ஆமா ஆண்டவரே, என் பேரு யாக்கோபு தான். நான் ஒரு fraud தான். நான் ஒரு ஏமாற்றுறவன் தான். இந்த குற்ற உணர்வை சுமந்துட்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த ராத்திரியில் இந்த குற்ற உணர்வை என்னிடத்திலிருந்து நீங்க எடுக்கலன்னு சொன்னா, I will not let you go. குற்ற உணர்வை எடுக்கும்படியாக யாக்கோபு போராடுகிற இந்த போராட்டத்துக்கு பேர் தான் the time of trouble. Jacob's trouble. எப்படி தெரியும்? சூடா ப்ரோஸ் படிங்க. என்ன அடிச்சாலும் சரி, என் தொடையில சுழுக்க கொண்டு வந்தாலும் சரி, ஏன் என் கழுத்தையே நீங்க வெட்டாலும் சரி, என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் இந்த குற்ற உணர்வு மன்னிக்கப்பட்டது என்கிற அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் எனக்கு பெருசு. அந்த சந்தோஷம் சமாதானம் இல்லாம இந்த குற்ற உணர்வோடு நான் வாடுகிறது, இந்த உடல் வலியை விட இந்த உள்ளத்தின் வலி அதிகமா இருக்கு. ஆண்டவரே, please bless me. Please bless me. உன் பேர் என்ன? யாக்கோபு. உங்க பேர் என்ன? விசித்தமான பேரா? பாவத்தின் கரைகள் இருக்கிறதா உங்களுடைய பேர்கள்? என்னோட பேர்ல இருக்கு. ஆண்டவராகிய தேவனுடைய பார்வைக்கு முன்பாக குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்ததியை சுத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இந்த மாலையிலே உங்களுக்கு வைக்கிற கேள்வி, வாட் இஸ் யுவர் நேம்? பேர் என்ன? அப்பொழுது அவர், இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும்.
தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே, நீ ஜெயிச்சிட்ட. என்ன ஜெயிச்சாரு? எப்படி ஜெயிச்சாரு? ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே ஒரு பாவியை ஜெயிக்க முடியும்? எப்படி? வந்திருக்கிற தேவதூதனோடு கூட ராத்திரி முழுவதும் போராடி இதோ பாவியாக யாக்கோபு மேற்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. எப்படி? The angel chose to lose. வந்திருந்த தேவதூதன் தோற்பதற்கும் யாக்கோபுக்கு வெற்றி கொடுப்பதற்கும் விட்டு கொடுத்தார். எப்படி விட்டு கொடுத்தாரு? அவனை ஆசீர்வதித்து உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி குற்ற உணர்வில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து, உன் பேர் இனிமேல் யாக்கோப் அல்ல, from today you will be called Israel. இன்று முதல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாயாக என்று வந்திருக்கிற தேவதூதன் இதோ யாக்கோபின் நாமத்தை மாற்றின பொழுது அவர் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அவருடைய பெயரோடு இணைத்துக் கொள்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. அவர் விரும்புகிறார். ஏன் சொன்னா, இந்த பாடம் முழுவதும் இதோ இந்த யாக்கோபின் பெயர் அப்படிங்கிறத நான் நித்தியத்திற்கு வச்சிருக்க விருப்பப்படுறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்ல. அதோட கதை முடிஞ்சிருச்சா? முடியல. இப்ப இவர் யாக்கோபு கேட்கிறார். எல்லாம் கவனிங்க. 29. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். என் பேர் என்னன்னு கேட்டீங்கல்ல, அது கேட்டது என்ன காரணம்னா, come on Jacob, testify, சாட்சியாய் சொல்லு, உன் பேர் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் என்ன? ஆசீர்வாதம் என்று சொல்லி எதை கேட்கிறாய்? உனக்கு உடல்வலியை கொடுத்தும் கூட உன் உள்ளத்தின் பலி அதிகமாக இருக்கிறது என்று இந்த உள்ளத்தின் பலியை நீக்குவதற்காக என்னோடு கூட போராடி ஜெயிச்சதுனால இனி உன் பேர் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். இப்ப இவர் கேட்கிறாரு. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, I pray thee, thy name. உங்க பேர் என்ன? உங்களுடைய நாமம் என்ன? நீங்க சொல்லுங்க. என் பேரை சொல்லல, நான் ஜேக்கப் சொன்னேன்ல, நீங்க உங்க பேரை சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நீ என் நாமத்தை கேட்பானேன். என்ன யாக்கோபு, என் பேரை போய் நீ கேட்டுட்டு இருக்கிற? Come on, let us be sporting. எதுக்கு என் பேரை கேட்கிற என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? குற்ற உணர்வில் இருந்து அவன் விடுதலை செய்யப்படுகிறான். அவன் கேட்ட ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்று முதல் அவன் இனிமேல் யாக்கோப் அல்ல, இஸ்ரவேல் என்னும் நாமத்திலே வாழப் போகிறவன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருடைய பேரை அவர் சொல்லல. அவருடைய பேரை அவர் சொல்லல. அன்னைக்கு யாக்கோபு கிட்ட சொல்லல. யாக்கோபு கிட்ட சொல்லாத தேவதன் இன்னைக்கு உங்ககிட்ட எங்கிட்டையும் 5000 வருஷம் 4000 வருஷம் கழிச்சு நான் யார் தெரியுமா? நான் யாக்கோபின் தேவன்பா, நான் யாக்கோபின் தேவன்பா என்று சொல்லி, ஆண்டவரே உங்களுடைய பேர் என்ன என்று கேட்ட அந்த யாக்கோபுக்கு தன்னுடைய பெயரை சொல்லாத தேவன் இன்று உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தன்னை I am God of Jacob என்று சொல்லி சந்தோஷப்படுகிற நாமம் இயேசுவின் நாமம். கிறிஸ்துவின் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பெரிய ஒரு இக்கட்டு காலம் நமக்கு மிக சீக்கிரத்திலே வரும். குற்ற உணர்வில் இருந்து விடுதலையா? அந்த குற்ற உணர்வில் இருந்து விடுதலை கொடுப்பதற்கு ஒரு சோதனை வைக்கப்படும். அந்த சோதனை வெகு விரைவிலே அது வரவிருக்கிறது என்பதுதான் இந்த நாளின் செய்தி. அந்த சோதனையிலே ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் வெற்றி பெறச் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். காலை ஆன உடனே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு நொண்டி நொண்டி நடந்தான்.
தன்னுடைய வாழ்நாளெல்லாம் யாக்கோபு நொண்டி நொண்டி நடந்தான். மெமோரியல், ஒரு உடலிலே அவனுக்கு ஒரு ஞாபக சின்னம் கொடுக்கப்பட்டது. நீ நொண்டி நொண்டி நடப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீ யோசித்து பார்ப்பாய். இது விருத்த சேதனம் போல். விருத்த சேதனம் என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? என்ன உடன்படிக்கை? மாம்ச ரீதியாக உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் உனக்கு வேணும் என்பதுதான் விருத்த சேதனம். அந்த மாதிரி வாழ்நாளெல்லாம் நொண்டி நொண்டியாய் நடந்தான். அவனுடைய கரங்களிலே அந்த கோல் இருந்தது. அந்த கோல் என்னும் இயேசுவை சார்ந்து அவன் நித்தியத்திற்கும் வாழ வேண்டும் என்று விரும்பின தேவன் அவன் தொடை சந்தில் ஏற்பட்ட அந்த சுழுக்கை அவனுடைய வாழ்நாளெல்லாம் சுமந்தான். நான் நொண்டி நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு கண்ணு எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு பேசாட்டி பரவாயில்ல, ஆனா இயேசு என்னும் கோல் என்கிட்ட இருந்தா போதும்பா, என்னுடைய குற்ற உணர்வு இருந்து அவர் விடுதலை கொடுத்தாரு என்று சொல்லி தன்னுடைய சகோதரனாகிய இயேசு 400 வீரர்களோடு வந்திருக்கிறான் என்ற பொழுது இப்பொழுது பயம் போயிற்று. தைரியமாய் சந்திக்க போனான். வேதம் சொல்லுகிறது 2 பேரும் கட்டிப்பிடித்து அழுதார்கள். ஒரு வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். It was Christ, the angel of the covenant, who had revealed himself to Jacob. ஆண்டவராகிய தேவன் யாக்கோபோடு கூட செய்த உடன்படிக்கை, அந்த தேவன் யாரும் அல்ல, it was Christ, கிறிஸ்து யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். Jacob had power over the angel and prevailed. யாக்கோபு தேவனோடு கூட போராடி அவன் ஜெயித்தான். எப்படி போராடினான்? Through humiliation, repentance and self-surrender, the sinful, erring mortal prevail with the majesty of heaven. நம்ம நினைக்கிற மாதிரி அவன் கட்டிப்பிடிச்சு போராடி அவன் ஜெயிக்கல. தன்னை தாழ்மைப்படுத்தி தன்னுடைய மனதிலே பாவத்திற்காக மனம் திருந்தி தன்னுடைய குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெறுவதற்காக பாவ மன்னிப்பை தேவனுடைய சமூகத்திலே வைத்து தன்னுடைய சுயநலத்தை எல்லாம் விட்டுவிட்டு இந்த அழிந்து போகக்கூடிய இந்த யாக்கோபு தேவ சர்வ வல்லமையுள்ள தேவனை ஜெயித்தான். அழுது ஜெயித்தான். பைபிள் சொல்லுது, சூரா ப்ராஃபஸி சொல்லுது, கெஞ்சி அழுது ஜெயித்தான். இந்த சாயங்கால வேளையில கெஞ்சி அழுவதற்கு நம்ம ரெடியா இருக்குமா? கெஞ்சி அழுவதற்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? நம்முடைய பெயரை பெயரோடு கூட அவர் இணைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு, ஆண்டவரே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின் மூலமாய் என்னையும் உங்க பெயரோடு சேர்த்துக்குவீங்களா? நாங்களும் பாவிதான் ஆண்டவரே, ஆனாலும் பிளீஸ் நாங்க கெஞ்சினோம். யாக்கோபு கெஞ்சி அழுது ஜெயித்தான். சொல்றாங்க, விசுவாசத்திலும் மன உறுதியிலும் ஜபத்திலும் யாக்கோபு தேவனை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டு அழுதான். The wrestling was through prayer, through self-surrender, through self-denial. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது உடல் ரீதியாக போட்ட சண்டை அல்ல, உள்ளத்தின் வழியாய் தேவனோடு கூட கெஞ்சின ஒரு பிரார்த்தனை. நம்ம பேரை சேர்த்துக்குவோமா ஆண்டவரோட பேரோடு கூட? அப்படியானால் இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தருடைய சன்னதியிலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே, எங்களுடைய குற்ற உணர்வுகளையும் எடுத்து போடும். உலகத்தின் கடைசி காலங்களிலே தேவனுடைய ஜனங்கள் இந்த குற்ற உணர்வு சாத்தானால் கொண்டு வரப்பட்டு போராடுவார்கள். அவர்களுக்கென்று பரிந்து பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருக்க மாட்டார். தேவனுடைய ஜனங்கள் காடுகளிலும் மலைகளிலும் இருந்து கதறி அழுவார்கள். ஆண்டவரே, எடுத்து போடும். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? இதுவே என் பேர் ஸ்தாபம்,
இந்த பேரை, நான் யாக்கோபின் தேவன்கிற பேரை நித்தியத்திற்கும் வச்சிருப்பேன். அதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிழ்ச்சியாக. இந்த அருமையான சத்தியத்தை கேட்க தேவன் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துவோம். யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படாத ஆண்டவர் நமக்கு இருப்பதற்காக நாம் ஆண்டவரை போம். அந்த அருமையான வழி வழியாக அவருடைய சந்ததியாக நம்மையும் ஆண்டவர் சேர்த்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அந்த வரிசையில இந்த திருச்சபையின் பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்தது நாம் பெற்ற பேராசீர்வாதம் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். யாக்கோபை போல போராடி ஜெபிக்க, நம்மளுடைய குற்ற உணர்விலிருந்து நாம் வெளிவருவதற்கு ஒரு நல்ல காரியத்தை இந்த ராத்திரி வேளையில தேவன் நமக்கு தம்முடைய தாசன் மூலமாக கொண்டு வந்தார். அதை பயன்படுத்தி நம்மை தாழ்த்தி ஜெபத்திலும் விசுவாசத்திலும் போராடி நம்மளுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு ஏதுவாக இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அந்த பலனை பெற்றுக்கொண்டு யாக்கோபை போல நாம் ஜெயித்தவர்களாக, உயிர் தப்பி பிழைத்தோம் என்று சொல்லுவதற்கு ஏதுவாக, வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சத்தியத்தை இந்த நாளிலே நமக்காக சுமந்து வந்த தேவதாசருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துதல்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஆராதனையின் முடிவு பாடலாக நாம் யாவரும் எழும்பி நின்று பேசும் இயேசு ரட்சகா என்று 370வது பாடலை பாடுவோம். 370வது பாடல், பேசும் இயேசு ரட்சகா அன்பான குரலில். அன்பான குரலில் நீ தன்னையே ஆன்மாவில் ஓதிடோ சத்தம் என்னுள்ளம் தீரவோ துதியால் நிரப்போ உம்மில் பூரிக்கட்டோ மெல்லிய சாந்ததானே அன்போடு பேசமே உமக்கு என்றும் தோல்வி இல்லை பேசும் அன்பின்
ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்கள் முற்பிதாக்களின் தேவனுமாயிருக்கிற எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, உங்க பரிசுத்தமும் பயங்கரமுமான நாமத்துக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில உங்க சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த நல்ல தயவுக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வருட நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, ஓய்வு நாள்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டி, எங்களுடைய மீறுதலுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதபடி, எங்களை புறம்பே தள்ளாதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்து கொண்ட ஒவ்வொரு நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவ குற்றங்களை தயவாய் மன்னித்தருளும். எங்களுடைய மீறுதல்களை கழுவி சுத்திகரித்தருளும். குற்ற உணர்வு இல்லாத விதத்துல ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவாக ஆண்டவரே எங்களை தாழ்த்த எங்களுக்கு கிருபை செய்தருளும். இந்த அருமையான நேரத்திலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் என்று யாக்கோபினுடைய பெயரை மாற்றின போதும் யாக்கோபின் தேவன் என்று நீர் சொல்லுகிறதுல எவ்வளவு வாஞ்சையும் விருப்பமும் உள்ள மகனாக இருந்து, தேவரீராக இருந்து, தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டவரே வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே உங்களை ஒப்பு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்து எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்றும், ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்ட தவறுகளை உடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் எங்களை இன்னுமாய் ஆண்டவரே அரவணைத்து சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதையும் உணர்வதற்கு நீர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களிடத்துல இருக்கிற எல்லா பாவ குற்றங்களையும் மீறுதல்களையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யாக்கோபை போல தகப்பனுக்கு விரோதமாக, சகோதரனுக்கு விரோதமாக ஆண்டவரே பாவம் செய்த போதும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்த போது ஆண்டவரே இதோ மட்டாய் தண்டித்து மகனை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் பலப்படுத்தினது போல எங்களையும் ஏற்றுக்கொள்ள உங்க பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ராத்திரி வேளையில எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே குற்ற உணர்வு இல்லாதபடிக்கு உம்முடைய சமூகத்துல நாங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக போராடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. தினந்தோறும் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தோம். நாங்கள் தூங்கினோம், திரும்பவும் எழுந்து அதே பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களில நாங்கள் போராடி ஜெபிக்க எங்களுக்கு தயவு பாராட்டும், இரக்கம் பாராட்டும். நல்ல தெளிவான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதை பற்றி கொண்டு ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விட்டு ஆண்டவரே இரக்கம் பெறுவதற்கு ஏதுவாக
அதற்காக நாங்கள் என்ன நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி, ஆண்டவரே, இதோ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவான பலனை பெற எங்களுக்கு கிருபை செய்தரல உங்க சமூகத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கவலையோடு பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தின் நினைவுகளையும் அறிந்த ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் தேவ தூதை சுமந்து வந்த அன்பான சகோதரர் ஜோசப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி போகிற இடங்களிலெல்லாம் உம்முடைய அன்பையும் உம்முடைய சத்தியத்தையும் சொல்லி வருகிற தம்முடைய ஊழியங்களையும் பிரயாணங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் பலப்படுத்தும்படியாய் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்து காப்பாற்றுங்க. விசேஷமாக அவர் எடுத்துக்கொள்ளுகிற எல்லா பிரயாசங்களும் அநேகருடைய உள்ளங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவரே, இதோ வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் நாளைய தினத்திலே நீர் கூட்டி சேர்த்து எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற மன்னாவை நாங்கள் இழந்து போகாத படிக்க பெற்றுக்கொள்வதற்கும் புஷ்டி அடைவதற்கும் பலன் அடைவதற்கும் ஏதுவாக அனைத்து பிள்ளைகளையும் நீர் கூட்டி சேர்க்கும்படியாய் கெஞ்சுகிறோம். சுகவீனங்கள் பலவீனங்கள் தடைகள் இருக்குமானால் இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு வருவதற்கு நீர் அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சபை போதகரையும் ஆண்டவரே, இதோ மூப்பர்களையும் விசுவாச பிள்ளைகளையும் வெகுவாக ஆசீர்வதித்து இந்த திருச்சபையின் ஊழியங்கள் பெருக கர்த்தர் கிருபை செய்தருளும். பள்ளிக்கூடத்தையும் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளையும் நடத்துகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரவும். இந்த பனிக்காலங்களின் சேதங்கள் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதபடிக்கு வேலி எடுத்து காப்பாற்றவும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் மத்தியில் வந்திருக்கிற விருந்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. லீலாமாவுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாணங்களை வாய்க்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வயதான காலங்களிலே அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இடங்களை அவர்கள் மறந்து போகாதபடிக்கு அவர்களுடைய பிரயாணங்களை நீர் வாய்க்க பண்ணி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இப்படியாக எங்களுடைய எல்லா காரியங்களையும் எங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களிலும் வெள்ளத்தினாலும் ஆண்டவரே அநேக போராட்டத்தின் மத்தியிலும் சிக்குண்டு தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்படியாக ஆண்டவரே எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் மீண்டும் எங்களை உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இரவு நேரத்திலே இந்த சத்தியங்களை நாங்கள் திரும்பவும் நினைத்து பார்த்து எங்களுடைய படுக்கைக்கு செல்லவும் ஆண்டவரே, காலையில் எம்மை துதிக்கும் துதியோடு எழுந்திருக்கவும் கர்த்தர் கிருபை செய்து நாங்கள் வெற்றி சிறந்த பிள்ளைகளாக உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா நன்மைகளையும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். கலங்களும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.